முகூர்த்த நேரங்க நெருங்கிடுச்சு. எல்லாரும் அங்க மேடையில இருக்காங்க. இங்க எதுக்குடா என்ன கூட்டு வந்த? டேய், இங்க ஒன்னு சுத்தி என்ன நடக்குதுன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா? டேய், எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப வா, நேரமாச்சு. டேய் டேய், அதுக்கப்புறம் எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இருக்காதரா. டேய், என்னதாண்டா உன் பிரச்சனை? ஆனந்திய மாப்பிள்ளையோட சித்தி சித்தப்பா பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்களாம். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? இதான் உன் பிரச்சனையா? இது அங்கேயே நீ கேட்டிருந்தா நான் தெரியும் சொல்லிருப்பேன்ல. இங்க எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்த? வா போலாம். டேய் நில்றா, எங்கடா போயிட்டு இருக்க? நீ கேட்டதுக்கு தான் நான் தெரியும் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? டேய், உன் பதில வச்சு நான் என்னடா பண்றது? வேற என்ன பண்ணணுங்கிற? நீ சும்மா விளையாடிட்டு இருக்காத அன்பு, டென்ஷன் ஆகுது. ஆனந்தி நீ லவ் பண்ற பொண்ணுடா. அவளை வேற யாருக்கும் சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ற. எனக்கு தெரியும், வா போய் கல்யாணத்தை பார்க்கலான்ற. எந்த அர்த்தத்துலடா நீ இப்படி பேசிட்டு இருக்க? டேய், அப்படிலாம் எதுவும் கைய மீறி நடந்துராதுங்கிற அர்த்தத்துலதான். அது எப்படி எதுவும் நடந்துராதுன்னு குருட்டுத்தனமா நம்புற? ஆனந்தியோட அப்பா சம்மந்தி வீட்டுல பொண்ணு கேக்குறாங்க, நம்மளால எதுவும் தட்டி கழிக்க முடியாதுன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டா என்னடா பண்ணுவ? டேய், அவர் அப்படிலாம் அவசரப்பட்டு முடிவெடுக்கிற ஆளே இல்லடா. ஒரு வேளை முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுவ? அதுக்கு பதில் சொல்டா. முத்து, என் லவ்வுக்காக நீயே இவ்வளவு யோசிக்கும் போது நான் யோசிக்காமலா இருப்பேன்? உன்னெல்லாம் பார்த்தா அத பத்தி யோசிச்சு கவலைப்படுற மாதிரியே தெரியலையே. ஏதோ சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்து அப்படியே ஜாலியா மாப்பிள்ளையோட தோழனா சுத்திட்டு இருக்க. டேய், நீ இப்படி இருந்தா நான் எப்படா நம்புவேன்? ஏய், உனக்கு எப்படிடா நான் சொல்லி புரிய வைப்பேன்? நீ எப்படியும் சொல்ல வேணாம். ஒருவேளை ஆனந்தி அப்பா மாப்பிள்ளையோட சித்தப்பாக்கு பொண்ணு குடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டாருன்னா? அது வரைக்கும் ஆனந்தி அவர் பொண்ணா மட்டும் இருந்தா வாக்கு கொடுக்கலாம். ஆனா அவ அப்படி இருக்க மாட்டாளே. ஏன்? அவருடைய பொண்ணா இல்லாம கோகிலா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனந்தி உன் பொண்டாட்டியா மாறிடுவாளா? ஆமா. என்னது? என்னதுன்னா நீ சொன்னதுதான். கோகிலா கல்யாணம் முடிஞ்சதும் ஆனந்தி என் பொண்டாட்டியா தான் ஆக போறா. விளையாடாத அன்பு, அது எப்ப நடக்கும்? இப்படித்தான். தாலி? கோகிலா கழுத்துல மாப்பிள்ள தாலி கட்டின அடுத்த நிமிஷமே நான் ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட போறேன். டேய், இது எங்கந்திரா வந்துச்சு? விளையாட்டு பசங்க குச்சிப்பிட்டாய் கையில வச்சு சுத்திட்டு இருக்க மாதிரி நீ தாலியை வச்சு சுத்திட்டு இருக்க. இது அம்மா எனக்கும் ஆனந்திக்கும் வாங்கி வச்ச தாலி. சந்தர்ப்ப சூழ்நிலையால துளசிக்கு தான் கட்டணும்னு அம்மா முடிவெடுத்தாங்க. ஆனா அவங்க ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? நாங்க ஆசைப்படணும்ல. டேய், உங்க காதல நாசுக்கா ஏத்துக்கோ சொல்லுன்னு சொன்னா நீ கல்யாணத்துக்கே போயிட்டியாடா. இதெல்லாம் சரியா வருமா? உங்க அம்மா ஆனந்தியோட அப்பா அம்மா எல்லாம் இதுக்கு ஒத்துக்குவாங்களா? டேய், முதல்ல இதுக்கு ஆனந்தி ஒத்துப்பாளா? கட்டாய தாலி கட்டணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் யாருக்கிட்டையும் பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாதுடா. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும் கெஞ்சி காலில் விழுந்து பெர்மிஷனை ஆசீர்வாதம் மாதிரி வாங்கிட வேண்டியதுதான். டேய், ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட. இந்த ஐடியா நீயா யோசிச்சியா இல்ல வேற யாராவது உன் ஞான திஷ்டில வந்து சொல்லி கொடுத்தாங்களா? கரெக்டா கேட்ட. துளசி தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்து தாலியும் என் கையில கொடுத்து கட்ட சொன்னான். ஒருவேளை அம்மா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா? அது எப்படி சொல்ல முடியும்? இன்னும் 3 மாசத்துல எனக்கு எப்படியாச்சும் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு அவங்களும் ஆசைப்படுறாங்கல்ல. அதுவே நடக்குதுன்னா அம்மா எப்படி முடியாதுன்னு சொல்லுவாங்க? இப்போ எனக்கு நீ இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்றியா இல்லையா? டேய், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட துளசியே உனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேனா மாப்ள?